இன்றைக்கி நம்ம பண்ண போகிற ரெசிபி பன்னீர் சாக்வாலா. இந்த பன்னீரும் பாலக்கீரை இருக்குல்ல, ரெண்டுமே செமி திக்கான ஒரு மசாலா மாதிரி பண்ண போகிறோம். சப்பாத்தி கூட சாப்பிட்றதுக்கு அட்டகாசமாக இருக்கும். பேனில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானதுக்கப்புறம் அதில் வந்து சீரகம், காஞ்ச மிளகா, சாப் பண்ணி வச்சுருக்கிற பூண்டு வந்து லைட்டாக ப்ரௌன் கலர் ஆகணும். அந்த டைமில் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிற பச்சை மிளகா, நம்ம பூண்டு பச்சை மிளகா நல்லா வதங்கிடுச்சு. இந்த டைமில் பொடிசாக நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயம் போட்டுக்கலாம், பெரிய வெங்காயம். இது வந்து லைட்டாக பொன்னிறமாக வதங்கணும். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் இதில் வந்து நம்ம சாப் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி வந்து உடஞ்சி வரணும். அந்த டைமில் மசாலாத்தூள் போட்டுக்கலாம். உப்பு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள், அதுக்கப்புறம் தனியாத்தூள். பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்கணும். பச்சை ஸ்மெல் போனதுக்கப்புறம் ஒரு 1/4 கப் தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றி மசாலா நல்லா குக் பண்ணதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம்ல நம்ம பாலக்கீரை, அதை போட்டுக்கலாம். இது போட்டிங்கன்னா இது கொஞ்சம் தண்ணி விடும். இது வந்து ஒரு 1-2 நிமிஷம் வரைக்கும் நல்லா குக் பண்ணிங்கன்னா மசாலாவும் கொஞ்சம் திக்காகணும். அதுக்கப்புறம் நம்ம பன்னீர் போடணும். மசாலா வந்து ஓரளவுக்கு திக்கானதுக்கப்புறம் நம்ம க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுருக்க பன்னீரை வந்து அதில் போட்டுடலாம். போட்டுட்டு நம்ம ஒரு மீடியம் ஃபயரில் அதை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ரெடியூஸ் பண்ணோன்னா கொஞ்சம் திக் மசாலா மாதிரி வந்துடும். சப்பாத்தியோட சாப்பிட்றதுக்கு பக்காவாக இருக்கும். இதை ஃபினிஷ் பண்ணுறதுக்காக நம்ம கடைசியாக கொஞ்சமாக சீரகத்தூள் போட்டிங்கன்னா நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். And always remember this, everybody can cook, everybody has to cook.